உலகத்தில் இருக்கிற எல்லா பகுதி மக்களாலும் அவங்க கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க ஏதோ ஒரு 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 கடவுளை வழிபடுறாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க ஏதோ ஒரு கடவுளை மறுத்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் கடவுள் அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு முறை இருக்குது. கடவுளை வழிபடுறாங்க. அப்போ கடவுளுங்கிற வார்த்தை எல்லா மதத்தாலேயும் எல்லா மக்களாலேயும் பார்த்திங்கன்னா அந்த வழிபாட்டு முறையோ அதுக்குண்டான கோட்பாடுகளோ அந்த முறையோ வழிபாட்டு முறையோ மாறுபடலாமே தவிர, ஆனால் கடவுள் வழிபாடுங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. அவங்களும் கடவுளை பற்றி தான் நினைக்கிறாங்க. கடவுள் வழிபாடு பண்ணுறவங்க கடவுளை பற்றி நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறத விட கடவுள் இல்லைன்னு சொல்லி மறுக்கிறவங்க அதிக நேரம் கடவுளை பற்றி நினைக்கிறாங்க. மொத்தத்தில் கடவுளை பற்றி நினைக்கிறவங்க எல்லாருமே கடவுளை பற்றி தான் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே இப்போ கடவுள் அப்படிங்கிறது என்ன இருக்குதா இல்லையா? அப்படி இருந்தால் எங்கே இருக்குது? இத்தனை கோயிலுங்க இருக்குதா, இத்தனை வகையான வழிபாட்டு முறை, இவ்வளோ கடவுளுங்க, இத்தனை வகையான பண்டிகை எல்லாம் இருக்குதா? இதெல்லாம் என்ன நிஜமா? எதுக்காக இந்த மாதிரி வழிபாட்டு முறை இருக்குது? இப்போ ஒவ்வொரு மதத்துலேயும் ஒவ்வொரு மாதிரியான வழிபாட்டு முறைகள் இருக்குது. இதில் பழங்குடியினர், மலைவாழ் மக்கள் அவங்க ஒரு மாதிரி விதவிதமான கடவுள்களை வச்சு வழிபடுறாங்க. ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு மாதிரி கடவுளை பற்றி சொல்லுது. இப்போ கடவுள்னா தான் என்ன? எங்கே இருக்கிறாரு கடவுள்? எது கடவுளோட குணம்? கடவுள் அடையிறதா இருந்தால் என்ன பண்ணுறது? இப்போ தொழுகை பண்ணுறதுனாலையோ அல்லது பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறதுனாலையோ அல்லது பண்டிகை பண்ணுறதுனாலையோ இதனாலலாம் கடவுள் அடைஞ்சிட முடியுமா? இந்த சித்தர்கள் மகான்கள்லாம் கடவுள் அடைஞ்சிட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, சித்தர்கள் முனிவர்கள் இவங்கெல்லாம். அப்புறம் கடவுளோட தூதர்கள்னு சொல்லி நிறைய பேர்த்த சொல்கிறாங்களே, இதெல்லாம் என்ன அப்படின்னு யோசிக்கிறப்ப நான் அறிந்தது விட உணர்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா கடவுளை பற்றி இப்போ சொல்ல போகிறேன். இப்போ நிறையா கடவுள்கள் விதவிதமான கடவுள்கள் வச்சுருக்கிறாங்க. இப்போ ஒரு கோயில் இருக்குது, அல்லது ஒரு மசூதி இருக்குது, அல்லது ஒரு சர்ச்சு இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு மதத்துக்கு உண்டான ஒரு வழிபாட்டு ஸ்தலம் இருக்குது. அந்த இடத்துல போய் வழிபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னா அல்லது ஒரு வீடு அலுவலகம் அப்படின்னா அதுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் அமைப்பாங்க. ஒரு வீடுனா பார்த்திங்கன்னா ஹால் இருக்கும், அதில் டிவி இதெல்லாம் இருக்கும், அதில் உட்காந்து படம் பார்க்குற மாதிரி பாத்ரூம், டாய்லெட்டு, கிச்சனு, பெட்ரூம் இந்த மாதிரி. ஒரு ஆஃபீஸ் அப்படின்னா மேனேஜர் ரூமு, அதுக்கப்புறம் அவங்களோட அசிஸ்டன்ட் மேனேஜரோட ரூமு, அவங்களுக்கு தனித்தனி கேபின், இந்த மாதிரி இருக்கலாம். மொத்தத்தில் ஒரு கடைனா கடைக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ ஒன்றுக்கும் ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ கடவுளை வழிபடுறதுக்குன்னு சொல்லி ஒரு அமைப்பு வேணும். அந்த இடம் என்ன? அமைதியான இடமா இருக்கணும், எந்த விதமான சண்டை சச்சரவுகள் இல்லாத, போனால் நிம்மதியாக கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வர இடமாகவும், அதே இடத்துல நமக்கு கண்ணுக்கு தெரியாத அதிர்வுகள் நிறையா இருக்குது. அதை நாம் மறுக்க முடியாது. அதிர்வுகளே இல்லை அப்படின்னு மறுக்க முடியாது. அதிர்வுகள் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ டிடிஹெச் வச்சுருக்கிறோம் வீட்டுக்கு, செட்டாப் பாக்ஸு, அது டைரெக்டாக மேலே இருக்கிற சேட்டலைட்டில் இருந்து தான் சிக்னலை எடுத்துக்குதுங்கிறாங்க. அது நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. அது ஒரு வகையான அதிர்வு, அது ஒரு வகையான அலை. அதை எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதை சேட்டலைட்டு பார்த்திங்கன்னா இருக்கிற ஸ்டேஷன் ரிசீவ் பண்ணி இங்கே இருக்கிற வீட்டில் இருக்கிற செட்டாப் பாக்ஸ், அதான் டைரக்ட் டு ஹோம், டிடிஹெச்சுக்கு வருது. அப்புறம் நம்ம கையில் வச்சுருக்கிற எத்தனையோ மொபைலுங்க வச்சுருக்கிறோம். இப்போ எல்லா இடத்துலையும் ஐடியா மொபைலாக இருந்தாலும் சரி, டொக்கோமோவோ அல்லது பிஎஸ்என்எல்லோ, ஏர்டெல்லோ, ஏர்செல்லோ, எத்தனையோ வகையான ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட சிக்னல்லாம் அந்த காற்றுல பரவி இருக்குது, அந்த அலையெல்லாம் இருக்குது. நம்ம உட்காந்துருக்கிற இடத்துல நம்மளை சுற்றி பல வகையான அலைகள் இருக்குது. இப்போ ஏர்டெல்லோட அலையும் ஏர்செல்லோட அலையும் அது ஏதோ ஒரு விதத்தில் மாறுபட்டிருக்கும். மாறுபடலாம் எப்படி அது கண்டுபிடிக்கும்? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான அந்த
உள்ளே போடுற சிம் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் இது போட்டால் ஏர்டெல் அலைகளை கண்டுபிடிச்சி அதை மட்டும் எடுத்து செலக்ட் பண்ணி நமக்கு வந்து இங்கேருந்து நம்ம பேசவோ அல்லது கேட்கவோ முடிகிற வசதிகள் இருக்குது. அப்போ நம்மளை சுற்றி எக்கச்சக்கமான அதிர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதெல்லாம் விஞ்ஞானத்தால் உருவாக்கப்பட்ட அதிர்வுகள் அப்படின்னா விஞ்ஞானங்கிறது கண்டுபிடிக்கிறது தானேங்க. அதாவது உருவாக்கலை. விஞ்ஞானம் சயின்ஸுங்கிறது என்னென்னா இன்வென்ஷன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது கண்டுபிடித்தல்னு தான் சொல்கிறாங்களே தவிர மேக்கிங் அப்படின்னோ அல்லது நாங்கள் தான் உருவாக்கணும்னு சொல்லலை. இருந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோம். அதாவது அணு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அணுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அந்த எலக்ட்ரானை கட்டுப்படுத்தி அதை பயன்படுத்துகிறத அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் எலக்ட்ரிசிட்டியிலேருந்து எலக்ட்ரானிக்ஸில் இருந்து டிவியிலேருந்து எத்தனையோ விஷயங்கள் கண்டுபிடிச்சதை எல்லாமே வந்து ஏற்கனவே இருந்த ஒரு விஷயங்களை நம்ம தேவைக்கு ஏற்றாப்படி பயன்படுத்தி கண்டுபிடிச்சது தானே தவிர இவங்க உருவாக்கினதில்லை. அதனால் விஞ்ஞானங்கிறது கண்டுபிடிக்கிறது தான், ஏற்கனவே இருக்கிறத கண்டுபிடிக்கிறது தான். அப்போ நம்மளை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அதிர்வுகள் கண்ணுக்கு புலப்படாத வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிர்வுகளை அலைகளை சக்தின்னு சொல்லலாம். ஒரு வகையான சக்தி இருக்குது. அப்போ இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக அதாவது இந்த சூரிய குடும்பம் இத்தனை பூமியில் இருக்கிற இத்தனை உயிர்கள் அதுக்கப்புறம் கடல் மலைன்னு சொல்லி எல்லாமே ஒரு விதிக்கு உட்பட்டு தான் இருக்குது. இல்லைனா கடல் வந்து பூமிக்குள்ளே வந்துடும், மலைகள்லாம் சரிஞ்சறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, பூமி சுற்றுறதை நிறுத்திடும். ஸோ இந்த மாதிரி பல சூரிய குடும்பங்கள் இருக்குது. எத்தனையோ வகையான அந்த மண்டலம் வந்து பார்த்திங்கன்னா வளிமண்டலம், அதில் வந்து அந்த பால் மண்டல வீதி அது இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஸோ அதில் எக்கச்சக்கமான நட்சத்திரங்கள் இன்னும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் இன்னும் நிறையா சூரிய குடும்பங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதா சொல்கிறாங்க. அறிவியலும் அதாவது விஞ்ஞானமும் சொல்லுது, மெய்ஞானமும் அதை அந்த மாதிரி இருக்கிறதா சொல்லுது. இப்போ இதெல்லாம் இயக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு சக்தி இருக்குதுன்னு மட்டும் தெரியுது. எல்லாத்தையும் வந்து ஒரு தொடர்பில் வச்சு இயக்கிற சக்தி இருக்குது. பூமியோ சூரியனையோ புதனையோ இருக்கிற எல்லா கிரகங்களையும் எல்லா நட்சத்திரங்களையும் அதுக்கப்புறம் அதில் இங்கே இருக்கிற பூமியில் வாழ்கிற உயிரினங்கள் செடி கொடி மரத்தில் இருந்து கடலில் இருந்து கல்லில் இருந்து மண்ணில் இருந்து புழு பூண்டுலேருந்து எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தி ஒரு தொடர்பில் வச்சு இயக்கிக்கிட்டே இருக்கிற சக்தி இருக்குது. அப்போ அதில் தனிப்பட்டு வந்து செயல்படுத்த முடியாதா? அது கட்டுப்பாட்டில் தான் நம்ம இருக்கிறோம்னா அப்போ மனிதன் என்ன வேணாலும் நினச்சா பண்ண முடியுது தானே. இப்போ நமக்கே ஆறாவது அறிவு இருக்குதா அப்படின்னு சொன்னால் அப்போ இவனால் மட்டுமே இயக்க முடியும்னா இவனை மட்டுமே கூட இவனால் இயக்க முடியறதில்ல. அவன் எப்படி மற்ற உயிரினங்கள் அதாவது பொருள் செடி கொடியில் அவனால் இயக்க முடியும் இவன் சக்தியால்? இவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரபஞ்ச சக்தியிலேருந்து ஒரு தொடர்புக்குள்ளே இருக்கிற ஒரு சக்தி. மொத்தத்தில் எல்லா பொருட்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் எல்லா அந்த கிரகங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்தி கூட தொடர்பு இருக்குது. அது மூலமாக தான் இயக்குது. அது சத்தத்தாலையும் சலனத்தாலையும் வந்து பார்த்திங்கன்னா இயக்குது. அப்படிங்கிறது விஞ்ஞானமும் கண்டுபிடிச்சிருக்குது, மெஞ்ஞானமும் கண்டுபிடிச்சிருக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சக்தியை உணர்றது, அந்த சக்தியை பயன்படுத்திக்கிறது. அதாவது சுலபமாக சொல்கிறதா இருந்தால் இப்போ நாம் வந்து இயக்கிக்கிட்டு இருக்கிறது ஏன்னா மனிதனை இயக்கிக்கிட்டு இருக்கிறது ஒரு சக்தி, செடி கொடி இயக்கிட்டு இருக்கிறது அதே சக்தி தான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த சக்தியை நாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்தி தான் நம்மளை இயக்கிட்டு இருக்குது. அதாவது அந்த சக்தி நம்மளை தொடர்பு ஏற்படுத்திக்கும். அதாவது ஒரு வழி பாதை. அந்த சக்தியைக்கு என்னவோ பேர் வைக்கலாம், அதை கடவுள் அப்படின்னு வைக்கலாம், எது வேணாலும் வைக்கலாம். மொத்தத்தில் நமக்குள்ளேயே அந்த கடவுளோட தொடர்பு இருக்குது. கடவுள் சக்தியோட தொடர்பு எல்லாத்துலேயும் இருக்குது. எல்லா பொருட்களையும் நாம் இது வந்து நல்லது கெட்டதுன்னு ஒதுக்கி வச்சிருக்கிறேன். அதாவது இப்போ ஒருத்தன் வெட்டுறான், வெட்டுப்படுறான், வேடிக்கை பார்க்குறான். அந்த வெட்டனவன் வெட்டுப்பட்டவன் வேடிக்கை பார்க்குறவன் அப்புறம் அந்த வெட்டுறதுக்கு பயன்படுத்தின அந்த அருவா அல்லது அந்த கத்தி இவன் போட்டிருக்கிற கருவிகள் இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்தியோட தொடர்பு இருக்குது. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா நல்லது கெட்டது நடக்கிற எல்லா இடத்துலையும் அந்த சக்தி தொடர்பு இருக்குதே தவிர அந்த சக்தி வந்து பார்த்திங்கன்னா நல்லதுக்கு மட்டும்தான் துணை போகிற சக்தி, கெட்டதுக்கு துணை போகாத சக்தி அப்படின்னு சொல்ல முடியாது. நல்லதுக்கு மட்டும் துணை போகிற சக்தியாக இருந்ததுன்னா கெட்டது எதுவுமே நடக்காத. மனுஷனால் மட்டும் தன்னோட சுய புத்தியால் அவன் யோசிக்கிறதுனால அவனோட ஆறாவது அறிவுனால தான் எல்லாமே நடக்குது. அப்படின்னா ஒவ்வொருத்தனுமே வந்து நாம் மிகப்பெரிய அளவில் பொன் பொருளோட மாட மாளிகையோடு இருக்கணும் தானே நினைக்கிறான். தன்னோட குடும்பம் தன்னோட குழந்தைங்க இவங்கெல்லாம் மிகப்பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு தானே நினைக்கிறான். அப்போ
அப்புறம் அவனால் எப்படி வர முடியல? இல்லைங்க, வளர்ப்பில் தான் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு விஞ்ஞானியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகானும் ஒவ்வொரு விஞ்ஞானியும் அவங்களோட பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விஞ்ஞானியாவோ மகானாவோ இல்லையே. விஞ்ஞானியோட பசங்கள்லாம் விஞ்ஞானியாவோ அல்லது மகான்களாவோ இல்லையே. அப்போ ஏதோ ஒன்று இழுத்துட்டு போய் அவனை அந்த மாதிரி உருவாக்குறான் இல்லைங்க. அவன் வளர்ந்த விதம்னா இப்போ ஒரே வீட்டில் 3 பேர் 4 பேர் அண்ணன் தம்பிங்க தங்கச்சிங்க அக்கால்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அதில் ஏன் பாகுபாடு இருக்குது? ஸோ அதனால் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஏதோ ஒரு சக்தி மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்குது. மனிதனை மட்டும் இல்லை, எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்குது. அந்த சக்திக்கு எல்லாத்து கூடவும் தொடர்பு இருக்குது. ஆனால் அந்த எல்லாரும் நினைச்சா அந்த சக்தியை தொடர்பு ஏற்படுத்திக்க முடியாது. கடவுள் கட்டுப்படுத்துவார். அந்த சக்தி மனிதர்களையோ உயிர்களையோ எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும், எல்லாத்தையும் இயக்கும். அது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு இருக்குது. இது இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ காலத்துக்கு இப்படி இருக்கணும். இப்போ ஒரு ஆறு அப்படின்னா கிழக்கு திசையிலேருந்து மேற்கு திசை வரைக்கும் மேற்கு திசையை நோக்கி போயிட்டு இருக்கணும். அதாவது 3000 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகணும். அதே 300 வருஷம் கழித்து அந்த ஆறோட தண்ணி வந்து பார்த்திங்கன்னா போகிற அந்த வேகம் அந்த அளவெல்லாம் குறையும். அதுக்கப்புறம் ஒரு 450 வருஷம் கழித்து கிழக்கிலேருந்து மேற்க போயிட்டு இருந்த ஆறு பாதி தூரம் மேற்க போயிட்டு பாதி தூரம் வந்து பார்த்திங்கன்னா தெற்க திரும்பிக்கும். அதுக்கேற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அப்போ பூமி மாற்றங்கள் ஏற்படும். அது எப்படி ஆறே திரும்புமானா, அது திரும்புறதுக்கு உண்டான பூமி மாற்றங்கள், ஒரு பகுதி வந்து அந்த பகுதி மேடாக வந்துடலாம், ஒரு பகுதியை இறக்கமாக இருக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல சூறாவளியோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா சுனாமியோ அல்லது நில அதிர்வோ ஏதாவது நடக்கும். அது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குது. அப்போ அங்கே இருந்த உயிரினங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடாதானா, அந்த உயிரினங்கள் மட்டும்தான் அங்கே இருக்க, மீதி உயிரினங்கள் அழியக்கூடாதுங்கிற உயிரினங்கள் அங்கே வந்துடும். அதனால் ஒவ்வொரு அசைவும், அதை தான் அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு பல வார்த்தைகள்லாம் கடவுளை பற்றி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அவன்னு சொல்கிறாங்க, ஏதோ ஒன்று சொல்லணும் இல்லையா, அவள்னு சொல்லலாம், அதுன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே எல்லாத்துலேயுமே அது இருக்குது. அப்படிங்கிறப்ப மனிதர்கள் பார்த்து அவன் அது அவள் அப்படின்னு வச்சுக்கிட்டு இவனுக்கு உண்டான வாழ்க்கை முறையை, இவனுக்கு உண்டான இதில் ஒழுக்க ஒழுக்க நெறிகள், சமூகம், அது இதுன்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டாங்க. அதனால தான் மனுஷனாக உருவாக்கின கற்பிக்கப்பட்ட சமூக நியதிகள் வந்து உலகம் ஃபுல்லாக ஒன்றா இல்லை. உலகம் ஃபுல்லாக இருக்கிறது வந்து இயற்கை படைச்சது மட்டும்தான் உலகம் ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்குது. அதாவது சாப்பிட்றது, தூங்கிறது, பிறப்பு இறப்பு, இதெல்லாம் உணர்வுகள், இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. மற்றபடி மனிதன் கண்டுபிடிச்ச வந்து பார்த்திங்கன்னா சமய நெறி, கட்டுப்பாடு, அதுக்கப்புறம் ஒழுக்கம், சமூகம் சார்ந்தது, அது இதுன்னு சொல்லி இருக்கிறப்ப பெண்கள்லாம் இப்படி இருக்கணும், ஆண்கள் இப்படி இருக்கணும், அது இதுன்னு சொல்லி என்னென்னமோ சொல்கிற கட்டுப்பாடுகள் எல்லாம் மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டது, இயற்கையாக கொடுத்த விஷயங்கள் இல்லை. ஆனால் இவங்களை இயக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடவுள் தான் இயக்குறார். அவனோட கண்டுபிடிப்புலையும் கடவுள் இருக்கிறார். அதாவது ஒரு செருப்பு தைக்கிறவனோட செயல்களிலையும் இயக்கிறது கடவுள் தான். தொடர்பு இருக்குது அவனுக்கு, எல்லா செயல்களுக்கும் தொடர்பு இருக்குது. தொடர்பு இல்லாமல் அது தனியாக எதுவும் செயல்படலை. இப்படி தான் ஒரு மையப்புள்ளியில் இருந்து ஒரு சக்தி வந்து எல்லா இடத்துலையும் பரவி இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக கட்டுப்படுத்திட்டு இருக்குது. இப்போ அதுக்கிட்ட இருந்து ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு பொருளுங்களுக்கும் தொடர்பு ஏற்படுது. அதாவது அது நினைக்கிறப்ப நம்மளை இயக்க முடியும், அது என்ன கட்டுப்படுத்தும். அது நினைக்கிறப்ப எப்போ வேணாலும் எனக்கு எதை வேணாலும் என்னோட எண்ண ஓட்டங்களை மாற்றலாம், என்னோட உடல்நிலையை மாற்றலாம், என்னை சுற்றி இருக்கிற வேறு ஆளுங்களை கொண்டு வரலாம், நான் இருக்கிற இடத்துல ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சூறாவளியோ அல்லது சுனாமியோ எது வேணாலும் என்ன வேணாலும் கொண்டு வர முடியும் அதால். ஸோ அது ஏற்கனவே அந்த நிர்ணயிக்கப்பட்ட விதிக்கப்பட்ட அமைப்புப்படி அது பாட்டுக்கு தன்னோட காரியத்தை அது செய்யுது. ஆனால் நான் நினச்சா அந்த சக்திக்கு தெரியும், அதாவது அந்த இயற்கை சக்திக்கு தெரியும், அந்த பிரபஞ்ச சக்திக்கு இந்த பிரபஞ்சத்தில் பூமியில் ஏற்படுற மாற்றங்கள், சூரியன் புதனில் ஏற்படுற மாற்றங்கள், பால்வீதியில் ஏற்படுற மாற்றங்கள், அதுக்கப்புறம் அந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒவ்வொரு வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கும் செடிகளுக்கும் கொடிகளுக்கும் மலைகளுக்கும் கல்லோ பூண்டோ எல்லாத்தோட மாற்றங்களும், ஒரு கல் இங்கே தான் இருக்கணும், இது மண்ணுக்குள்ளே போயிடணும், இது கடலுக்குள்ளே போகணுங்கிறதெல்லாம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டமாக அதாவது ஒரு ஃபிக்ஸ் பண்ண சிஸ்டமாக இயங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம போனான்னா போகலன்னா நம்ம அது பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபேஸ்புக் சர்வர் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலையா, ஆள் இல்லாத சேட்டலைட் வந்து மேலே சுற்றிட்டு இங்கேருந்து அனுப்புகிற சிக்னலுங்கெல்லாம் ரிசீவ் பண்ணி மற்ற இடத்துக்கு அனுப்பலையா. இப்போ எங்கேயோ இருக்கிற சேட்டலைட்டு ஆளுங்களே கிடையாது,
அனுப்பும் போது அதை டிசைன் பண்ணி ஒரு தடவை அனுப்பிடுறாங்க. இவங்க என்ன மாதிரி சட்டத்திட்டங்களோட உருவாக்குனாங்களோ, என்ன கட்டுப்பாடுகள் அதுக்கு அந்த விஞ்ஞானிகள் விதிச்சாங்களோ, எவ்வளோ நாள் அது இருக்கணும், எந்த அசாம்ச ரேகாம்சத்தில் இருக்கணும், எந்த மாதிரியான விஷயங்கள் அது எடுக்கணும், என்ன சர்க்கியூட்டு, என்ன மாதிரி அதோட ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத ஏற்கனவே இவங்க நிர்ணயித்து ஒரு சிஸ்டத்தை டிசைன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏவுகணை வழியாக அங்கே வானமண்டலத்துக்கு அனுப்பிடுறாங்க. அந்த சேட்டலைட்டை அங்கே அப்படியே அது வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. அதை தானாக தனித்து செயல்பட முடியுமா? தனித்து செயல்படாது. இவங்க என்ன நினச்சாங்களோ அதுதான் பண்ணும். அது ஒரு வேளை செயல்படலை அப்படின்னா, தவறாக செயல்படுது அப்படின்னா இவங்க கட்டுப்பாட்டை மீறிடுச்சு. இங்கேருந்து அவங்க கட்டுப்படுத்துகிறாங்க பூமியிலிருந்து அந்த விண்கலத்தை. அது வந்து இப்போ இவங்களால கட்டுப்படுத்திட்டு இருக்கிறாங்க. திடீர்னு தொடர்பு இல்லாமல் கூட போயிடும். இது மனித கண்டுபிடிப்பு. ஆனால் இயற்கை அப்படி இல்லை. இயற்கையோட சக்தி மேலேருந்து எல்லா இடத்துலையும் வர இருக்குது. இவங்க பூமியிலேருந்து ஒரு சேட்டலைட்டோ 2-3 சேட்டலைட்டோ இவங்க ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்திட்டு இருப்பாங்க. அதான் பேஸ் ஸ்டேஷன்னு சொல்கிறோம். பட் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது இயற்கை ஏற்கனவே எப்படி ஒரு விண்கலத்தை இந்த மாதிரி தான் போகணும், இந்த தேதியில் போகணும், இவ்வளோ நாளைக்கு அது வேலை செய்யணும், இந்தந்த வேலைகளை செய்யணும் இப்படின்னு சொல்லி அந்த விஞ்ஞானிகள் நிர்ணயித்தாங்களோ அதே மாதிரி வந்து இயற்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மையப்புள்ளியிலேருந்து இதெல்லாம் பிரிஞ்சு மற்ற அணுக்களாலோ திசுக்களாலேயோ உருவாகி புல்லா பூண்டா மனுஷனா பூமியா கடலா மலையா என்னென்னவோ உருவாகிருக்குது. அறிவியல் ரீதியாக சொல்கிறதே தான், அதாவது விஞ்ஞானம் சொல்கிறதையே தான் மெய்ஞானம் சொல்லுது. விஞ்ஞானங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஆளுங்களுக்கு உணர்த்தி வந்து பார்த்திங்கன்னா நிரூபிக்கணும். மெய்ஞானங்கிறது நிரூபிக்கிறதா இருந்ததுன்னா அவனுக்கு ஒரு தகுதி வேணும். தகுதி அறக்குறை தகுதியோ தகுதி இல்லாதவனுக்கோ நிரூபிக்கிறது விஞ்ஞானம். பட் முழுமையான ஒரு தகுதி இல்லாமல் புரிஞ்சிக்க முடியாது, நிரூபிக்க முடியாதுங்கிறது தான் மெய்ஞானம். இப்போ அங்கேருந்து வர அந்த அங்கேருந்து கட்டுப்படுத்திட்டு இருக்கிற சக்தி, இப்போ அந்த சக்தி என்னையை கட்டுப்படுத்தும், எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும். ஆனால் அந்த சக்திக்கு தெரியும் முழு அமைப்பும். அதாவது எப்போ இந்த பூமியிலையும் இப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னோடய 50வது வயசில் நான் எப்படி இருப்பேன், 15வது வயசில் எப்படி இருப்பேன், நாளைக்கு எப்படி இருப்பேன், அடுத்த செகண்ட் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் கூட அப்போ என்னோட சுய இதெல்லாம் எதுவும் இல்லையான்னா, அதாவது மனித முயற்சியில் எதுவும் நடக்கலையான்னா, மனித முயற்சியில் இவங்க பண்ணுறதெல்லாம் வந்து இவங்க இப்போ நான் நினச்சா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊருக்கு போயிட்டு வர முடியுங்க என்னாலன்னா தடை ஏற்படுது இல்லையா? இப்போ நினச்சா போகிறதா இருந்ததுன்னா அத்தனை பேருக்கும் உலகத்தை சுற்றி பார்க்கணும், அமெரிக்கா போகணுங்கிற ஆசை இல்லாதவன் அவனாவது இருப்பானா? இப்போ ஏன் அவனால் போக முடியல? அதுக்கு பொருளாதாரம் தடையாக இருக்குதுங்க. சரி, காசு இருக்கிறவங்கெல்லாம் போக முடியுதா? வீசா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, வீசா எடுத்தவங்கெல்லாம் போனாங்களா? இல்லைங்க, போகிற சமயத்தில் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ மொத்தத்தில் எத்தனையோ ஒரு தடைகளை, மொத்தத்தில் அது ஏற்கனவே நிர்ணயிச்சபடி நடக்கிறத கட்டுப்படுத்துறதில் பல வகையான வந்து பார்த்திங்கன்னா அலைகளை அல்லது அதிர்வுகளை அனுப்பி அதை கட்டுப்படுத்துது. அப்போ அந்த பிரபஞ்ச சக்திக்கு முழுசும் தெரியும். பிரபஞ்சத்தோட அமைப்பு அது என்னவா மாறும், எப்படி இயங்கும், எப்போ அழியும், எப்போ உருவாகுங்கிறது முழுசும் தெரியும். இப்போ அது தெரிஞ்ச அந்த சக்திக்கிட்ட அதுதான் அதிலிருந்து எனக்கு வந்து தொடர்பு இருக்குது, எல்லாருக்கும் தொடர்பு இருக்குது. ஆனால் அது என்னை இயக்கிறதுக்காக அங்கேருந்து ஒரு சில அதிர்வுகளை அலைகளை எனக்கு அனுப்புது. அந்த அதிர்வுகளை நான் அதை தொடர்பு ஏற்படுத்திக்க முடியுமா அப்படின்னா எல்லாராலையும் தொடர்பு ஏற்படுத்திக்க முடியாது. அதாவது ஒரு வழி தொடர்பு, அது ஒன் வே கம்யூனிகேஷன். இப்போ நம்ம டிவி மாதிரி இப்போ ஒரு ஸ்டேஷனில் இருந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஒரு சீரியலு. அந்த சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவி சீரியலை நம்மளால் கேட்க முடியுது டிவி வழியாக. ஆனால் நாம் ஏதாவது அந்த சீரியலில் லைவாக போயிட்டுருக்கிற ஒரு விஷயத்துக்கு கூட நாம் ஏதாவது சொல்லணும், ஒரு தகவல் அனுப்புனா டிவி வழியாக நாம் சொல்ல முடியாது. ஏதோ ஃபோன் எடுத்து அவங்ககிட்ட பேசுகிறோம், அதெல்லாம் பண்ணுறோமே தவிர இப்போ டிவி ஸ்டேஷனில் இருந்து டிவிக்கு வருது. ஆனால் டிவியிலேருந்து டிவி ஸ்டேஷனுக்கு வந்து எதுவும் நாம் அனுப்ப முடியாது. அதுதான் ஒரு வழி தொடர்பு. இப்போ ஃபோன் அப்படி இல்லை, அது இருவழி தொடர்பு. நான் வேணாலும் பேசலாம், அது எதிர்முனையில் இருக்கிறவங்க வேணாலும் பேசலாம். ஸோ நாங்கள் இருவழி, அது டூ வே கம்யூனிகேஷன். அப்போ இந்த இயற்கை சக்தி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற உயிர்களில் இருந்து, அந்த கிரகங்களில் இருந்து, பால்வீதியில் இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாத்தையுமே அது என்ன பண்ணுதுன்னா ஒரு ஒரு தொடர்பு வழியாக தான் கட்டுப்படுத்திகிட்டு இருக்குது. ஆனால் அப்படி கட்டுப்படுத்திகிட்டு இருக்குது அப்படிங்கிறப்ப நாம் நினச்சா அதை தொடர்பு ஏற்படுத்த முடியாது. நான் நினச்சா அதை தொடர்பு ஏற்படுத்த முடியாது அந்த இயற்கை சக்தியை, அந்த பிரபஞ்ச சக்தியை. ஆனால் அது நினச்சா என்ன தொடர்பு ஏற்படுத்தலாம்? அப்போ ஒரே சக்தியானா
ஒரு சக்தி பல சக்தியாக பிரிஞ்சிருக்குது. அது எப்படிங்க ஒரு சக்தி பல சக்தியாக பிரியும்? உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற ஒரு மின்சாரங்கிறது ஒரு சக்தி. அந்த சக்தியை நாம் வந்து என்ன பண்ணுறோன்னா பல வகையான உபகரணங்களை உருவாக்கி பல சக்தியை நாம் மாற்றிடுறோம். இப்போ அந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து பயன்படுத்தி ஒரு மிக்சி, கிரைண்டரு, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, அப்புறம் லைட்டு, ஃபேனு, ஏசி, இந்த மாதிரி பல உபகரணங்கள் வச்சு பல சக்தியாக நம்ம மாற்றுறது இல்லையா? இப்போ அந்த எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் நாம் வந்து ஒரு பேச முடியாது செல்ஃபோன் வழியாக. இப்போ அதை எப்படியோ நம்ம சார்ஜ் பண்ணி அதில் ஒரு மின்சாரம் இருக்கிறதுனால தான் அந்த செல்ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யுது. நாம் அதில் பேசும்போது அது என்ன பண்ணுது, அதில் இருக்கிற மைக்கு வந்து நான் பேசுகிற அந்த ஒலியை ஒரு எலக்ட்ரானிக் சிக்னலாக மாற்றி அது வழியாக அனுப்புது. அது காற்றுல வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிட் பண்ணுது, அங்கே ரிசீவ் பண்ணுது, அது அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் ஒலியாக மாற்றி கொடுக்குது. ஸோ அப்போ ஒரு சக்தி ஒரே சக்தி தான் பல சக்தியாக வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யுது. அந்த மாதிரி பல வகையான சக்தி இருக்குது. அப்போ ஒரு சூரிய குடும்பத்தை இயக்கிட்டு இருக்கிறது ஒரு சக்தி. பூமிக்கு தனிப்பட்ட சக்திகள் இருக்குது, ஆனால் எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்குதுங்கிறது தான் உண்மை. எல்லாத்துக்கூடவும் தொடர்பு இருக்குது. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வடிவமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு, அந்த அமைப்புப்படி தான் செயல்பட்டு இருக்குது. அதை தாண்டி செயல்படவும் கூடாது, அதை விட கம்மியாக செயல்படவும் கூடாது. அது என்ன நிர்ணயிச்சதோ அப்படி தான் நடக்கும். சுனாமி இப்போ வரணும்னா அப்போ வரும், அப்போ பூமியில் மாற்றங்கள் ஏற்படும். அது மனிதர்கள் மூலமாக ஏற்படலாம், விலங்குகள் மூலமாக ஏற்படலாம், இல்லை இயற்கையாகவே ஏற்படலாம், எப்படியோ மொத்தத்தில் ஏற்படும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி அதை பண்ணோம். இந்த ஒரு வழி தொடர்பு அங்கேருந்து என்ன தொடர்பு ஏற்படுத்தி என்னை கட்டுப்படுத்தும். அந்த சக்தியோட என்ன எதிர்பார்ப்போ அதுக்கேற்றாப்படி நான் நடக்கணும். ஆனால் அடுத்தது என்ன நடக்கும், அப்புறம் என்னை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்கணுமா, கெட்ட விஷயங்கள் நடக்கணுமா, நான் தர்மத்து வழியில் போகிறேனா இல்லையா? அதாவது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விஷயம், அது ஒவ்வொரு மனுஷனோட தனிப்பட்ட விஷயம். இப்போ வந்து ஒரு மெக்கானிக் இருக்கிறான், கார் மெக்கானிக் இருப்பாங்க, இல்லை ஒரு கம்பெனி வச்சு டெக்ஸ்டைல் மில்லு வச்சு நடத்துவாங்க, காலேஜ் வச்சு நடத்துகிறவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி பல வகையான தொழில் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இப்போ அவங்க சின்ன சின்ன வேலை செய்கிறது, கூலி வேலை பண்ணுறதுலேருந்து கட்டடம் கட்டுறதுலேருந்து எல்லாமே இருப்பாங்க. அவங்க முழு மனசோடு ஈடுபட்டு அந்த தொழிலை பண்ணணும். ரெண்டாவது, கொஞ்சம் இது பண்ண முடியுமா, இது சரியாக வருமா அப்படின்னு தெரிஞ்சால் ஒரு செலவடிக்கிறான், பட் அற்புதமாக வருது, ஒரு மாதம் ஆகுது, தத்துருவமான ஒரு உருவத்தை கொண்டுட்டு வராங்க, கல் சிலை. அந்த கல்லில் உளியால் குத்தி 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 கொண்டுட்டு வரப்போ கடைசியாக அது 25 நாள் 26வது நாள் வந்து ஏதோ ஒரு உருவமெல்லாம் முழுசும் வந்த பிறகு ஒரு காதோ அல்லது மூக்கோ வந்து செதுக்கிட்டு இருக்கிறப்ப உடஞ்சி போயிடுச்சுன்னா அதை விட்டுட்டு மறுபடியும் தான் வேறு கல் எடுத்து மறுபடியும் தான் சிலையை செதுக்கணும். இந்த மாதிரி அவனால் அது தெரிஞ்சிருச்சுன்னா இது முழுமையாக அந்த கல்லில் சிலை செதுக்க முடியுமா செதுக்க முடியாதா அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டா நல்லது. அல்லது அதுக்குண்டான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆழ்ந்த ஈடுபாடு அந்த தொழிலில், ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கிறது, மனச்செதறல் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து கொண்டுட்டு வரத்துக்கு அந்த அதிர்வுகளை, அதாவது நல்ல அதிர்வுகளும் பல அதிர்வுகள் இருக்குது, நல்ல அதிர்வுகளும் இருக்கும், கெட்ட அதிர்வுகளும் இருக்கும். அதாவது கெட்ட அதிர்வுகள் அப்படிங்கிறது இப்போ அந்த மனசை ஒரு நிலைப்படுத்தாமல் கிளைக்கிறது கெட்ட அதிர்வுகளாக இருக்கலாம். நல்ல அதிர்வுகளும் கெட்ட அதிர்வுகளும் கலந்தது தான். அது கடவுளோட இதில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட அமைப்பில் இது நல்லது கெட்டது அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. மனிதன் வந்து பார்த்திங்கன்னா இது அவனுக்கு இப்படி இருந்தால் பரவாயில்ல அப்படி இருந்தால் பரவாயில்லன்னு அவன் யோசித்து சொல்கிறான். இப்போ அவனுக்கு மனக்கட்டுப்பாடு வேணும், அதுக்கு நல்ல அதிர்வுகளில் அந்த கெட்ட அதிர்வுகள் இவனை தாக்காமல் இருக்கணும். அதுக்கு இவன் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்போ தான் அவன் அந்த சிலையை வடிக்க முடியும், அந்த தொழிலை பண்ண முடியும். அப்போ இவன் என்ன பண்ணணும்னா கடவுள் கூட தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டவங்கிட்ட, அதாவது 2-வே கம்யூனிகேஷன். இப்போ கடவுள்கிட்ட இருந்து சக்தி இயற்கையாகவே ஒரு மனிதனுக்கு தொடர்பு இருக்குது. பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இயற்கையாகவோ அல்லது பூர்வ ஜென்மம் அப்படிங்கிறதுனாலையோ எதனாலேயோ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அந்த தொடர்ச்சினாலேயோ அவர் மறுபடியும் இந்த 2-வே கம்யூனிகேஷன் அவருக்கு கிடச்சிருது.
அவர் தான் நம்ம மகான் அப்படின்னு சொல்கிறோம், கடவுளோட தூதுவர்னு சொல்கிறோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரபஞ்ச ரகசியத்தை புரிஞ்சவர். பிரபஞ்ச சக்தியை தொடர்பு கொள்கிற நினைச்சப்ப தொடர்பில் தானே இருக்குதுன்னா, தொடர்பில் தான் இருக்குதுன்னா இப்போ டிவி ஸ்டேஷனும் டிவியும் தொடர்பில் தான் இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் ஒயர் மூலமாகவோ ஒயர் இல்லாதையோ தொடர்பில் தான் இருக்குது. இப்போ சன் டிவிக்குன்னா அதோட ஸ்டேஷனில் இருந்து தான், அல்லது ஒவ்வொரு டிவி ஸ்டேஷனில் இருந்தும் அவங்க நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புகிறாங்க. அது ஒளிபரப்புறது நம்ம வீட்டில் இருக்கிற டிவிங்களில் தெரியுது. அப்போ தொடர்பில் தான் இருக்குது. ஆனால் நான் அந்த டிவி வழியாக சன் டிவி ஒளிபரப்புற ஸ்டேஷனில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தகவல் சொல்ல முடியுமா, தொடர்பு ஏற்படுத்திக்க முடியுமானா பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு வழி தொடர்பு. அதுதான் எல்லாருக்கும் கடவுள் சக்தி மூலம், அந்த பிரபஞ்ச சக்தி மூலமாக எல்லா உயிர்களுக்கும் ஜடப்பொருள்களுக்கும் எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்குது. ஆனால் அவங்க அது கூட தொடர்பு ஏற்படுத்தி இருவழியாக தொடர்பு ஏற்படுத்த முடியுமானா இருவழியாக தொடர்பு ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான பூர்வ ஜென்ம தொடர்போ, அல்லது இந்த ஜென்மத்தில் அவங்க எடுத்த முயற்சிகளோ, அல்லது கடவுளோட அமைப்பில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருவழி தொடர்பு ஏற்படுத்திருக்கிறவங்களையும் வந்து அவங்களோட ஆத்மாக்களையும் தேர்ந்தெடுக்குது. ஆத்மாங்கிறதும் ஒரு சக்தி, அதாவது பல வகையான சக்தி, எல்லா சக்தியும் சேர்த்து இணைக்கிற சக்தி ஒன்று இருக்குது. ஆனால் அந்த சக்தியிலெல்லாம் அதிலேருந்து பிரிஞ்சது தான். இப்போ வீட்டில் இருக்கிற அத்தனை நம்ம சொல்கிற டிவி, கம்ப்யூட்டரு, செல்ஃபோனு, வாஷிங் மிஷின்லேருந்து ஒன்றும் இல்லாமல் அங்கேருந்து அதில் எலக்ட்ரிசிட்டி கட் ஆகி போச்சுன்னா எல்லாமே போயிடும், எதுவுமே வேலை செய்யாது. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அங்கேருந்து தான் சக்தி வருது. ஆனால் இது பல வகையாக தெரியுது. அதோட பயன்பாட்டை பொறுத்து அது வேறு வேறு வகையாக மனித சக்தி ஒரு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒன்றும் ஒவ்வொரு சக்தியாக தெரியுது. அதனால் அந்த சக்தியை இவங்க வந்து தொடர்பு ஏற்படுத்திக்கிற மாதிரி ஒருத்தருக்கு கிடைக்குது அப்படின்னா இருவழி பாதை. இவங்க நினைச்சாலும் பிரபஞ்ச சக்தியை தொடர்பு ஏற்படுத்திக்க முடியும். அந்த பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்துகிற சக்திங்கிறதும் ஒரு மையப்புள்ளியிலேருந்து பல சக்திகளாக பிரிஞ்சிருக்குது. ஏதோ ஒரு சக்தி கூட தொடர்பு ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு கிடைக்குதுன்னா, அதாவது இருவழி தொடர்பு. அது வேணாலும் அது எல்லாத்தையுமே தொடர்பு ஏற்படுத்திக்கிறது. அது வந்து ஒன் வே கம்யூனிகேஷன். பட் இவன் நினைச்ச சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதை தொடர்பு ஏற்படுத்திக்க முடியும் அப்படின்னா அது இருவழி தொடர்பு. அவங்கள தான் நம்ம மகான், அவங்கள தான் குரு அப்படின்னு சொல்கிறோம். அவங்க வந்து நினைச்சா கடவுள் கூட தொடர்பு ஏற்படுத்திக்க முடியும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தர்ம வழியில் போவாங்க. தர்ம வழினா எது? இயற்கையோட வழியில் போகிறது தான் தர்ம வழி. இயற்கை என்ன நினைக்குதோ அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றி போகிறது, அதை அப்படியே ஏற்றுக்கிறது. அவங்க வந்து தொடர்பு ஏற்படுத்தி மற்றது என்ன நடக்கும், இப்போ இங்கே அழிவு வரப்போகுது, ஆனாலும் இதில் வந்து நல்லவர்கள் இருக்கிறாங்க, நல்லவர்கள்னால் தர்மத்தை கடைப்பிடிக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து அவங்களெல்லாம் அந்த அழிவில் இருந்து காப்பாற்றுறதுக்கு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா வரப்போகிறத அவங்களுக்கு தெரியும். அதை தான் முற்றும் உணர்ந்தவர்கள், முழுதும் உணர்ந்தவர்கள், முக்காலமும் உணர்ந்தவர்கள், இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் எல்லாத்தையும் உணர்ந்தவர்கள்னு சொல்லி அவங்கள தான் சொல்கிறோம். அவங்களுக்கு இருவழி தொடர்பு ஏற்படுது. அவங்க கடவுளை உணர்ந்தவங்க, கடவுள் கூட தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டவங்க. ஆனால் எல்லாருக்குள்ளேயும் அந்த சக்தியோட தொடர்பு இருக்குது. அது தொடர்பு இல்லாமல் யாருமே இல்லை. அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் மகானும் குருன்னும் கடவுளோட தூதுவர்கள்னு சொல்கிறோம். அவங்களோட வந்து அவங்கக்கிட்ட இருந்து அந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்பட்ட ஒரு தொடர்பு, இவங்க நினச்சா அதுக்கிட்ட தொடர்பு ஏற்படுத்திக்கலாம்னாங்க இல்லையா, அந்த தொடர்பு இருக்கிற இடத்துல ஒரு சில மந்திரங்களை அல்லது பூஜை முறைகளெல்லாம் பண்ணி அவங்களுக்கு ஒரு கோயில் மாதிரி கட்டி அந்த கோயிலோட அமைப்பில் அவங்க அந்த சக்தியை வந்து அதிகப்படுத்துகிற மாதிரி பூஜைகளோ அந்த கோயிலோட அமைப்புகளோ உருவாக்கி அதுங்களை வந்து குருவாவோ கடவுளாவோ ஏதாவதோ நினச்சி அவங்கள வழிபடுறப்ப, அதாவது வீட்டில் இருக்கிற ப்ளக் பாயிண்டில் நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபோன் சார்ஜரை போட்டால் கூட பட் அதோட தொடர்பு என்னவோ வந்து அந்த பவர் ஜென்ரேட் பண்ணுற இடத்து வரைக்கும் போகுது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எதோ தாண்டி தான் போகுது. அந்த மாதிரி அந்த குருவையோ அந்த மகானையோ அவங்க என்னவோ பேர் வச்சுக்கிட்டோம் கடவுளாக வழிபடும் போது அவங்களுக்கு இருக்கிற அந்த குணம், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்த அந்த கடவுள் கூட ஏற்பட்ட தொடர்பு
அவங்களுக்கு நேரடியாக அவங்க நினச்சா பேசுகிற அளவுக்கு அவங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டிருக்கும். அவங்க உருவத்தோடு இருந்தாலும் அருவமாக இருந்தாலும் அந்த தொடர்பு அவங்கக்கிட்ட இருக்குது. இப்போ நாம் அவங்களுக்கு பூஜை பண்ணி அவங்க மூலமாக வந்து மனசை செலுத்தி ஒருநிலைப்படுத்துகிறப்ப நம்ம எண்ண அலைகள் அந்த எண்ண அலைகள் கூட கலக்கிறப்ப நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரபஞ்ச சக்திக்கு உண்டான தொடர்பு குரு வழியாக மகான் வழியாக நமக்கும் கிடைச்சிருது. எல்லாமே சக்தி தான். அந்த மகானும் ஒரு சக்தி, அது ஆத்மாங்கிறது ஒரு சக்தி. ஸோ இந்த மாதிரி ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிறோம். அப்போ வந்து குருவோட அருளால் நமக்கு அந்த பிரபஞ்ச சக்தி கூட தொடர்பு ஏற்படும் போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகிற கெடுதல்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தடுக்கப்படுது. அது எப்படிங்க தடுக்கப்படும் அப்படின்னா, நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் பூர்வ ஜென்மத்தில் முன்னாடி எடுத்த உருவத்தில் பண்ணின பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றாப்படி அந்த கர்மாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நாம் தனியாக வந்து பார்ப்போம். அந்த மாதிரி அதுக்கு ஏற்றாப்படி இருந்ததை அவங்க வந்து பார்த்திங்கன்னா உணர்ந்து சரி கட்டுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு மழை வரதை தடுக்க முடியாது, ஆனால் மலைக்கு கொடை பிடிக்கலாம் இல்லையா? அப்போ என்ன ஆகும்? ஸோ நம்ம நினையாத தப்பிக்கலாம். இப்போ புயல் வர்றதை தடுக்க முடியாது, ஆனால் அங்கே இருக்கிற கொஞ்சம் பேர்த்த வந்து அது தெரிஞ்சதுன்னா வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் காப்பாற்றலாம் இல்லையா? அந்த மாதிரி வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா அந்த மகான்கள், அதாவது இவங்க சித்தரிச்சிருக்கிற கடவுள்கள் அதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு இவங்களோட எண்ணலையில் அது கூட போய் தொடர்பு ஏற்படுத்திக்கணும். அதுக்கு பக்தியாக இருக்கிறாங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரார்த்தனை பண்ணுறாங்க, அங்கே போய் உட்காந்துருக்குறாங்க. இவங்க எண்ணலையும் அந்த எண்ணலையும் எப்போ ஒருங்கிணையுதோ அப்போ இவங்களுக்கு உண்டான அந்த கட்டுப்பாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு மூலமாகவோ மகான் மூலமாகவோ அந்த கடவுள் மூலமாகவோ இவங்க வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழ்க்கையோட பாதை நிர்ணயிக்கப்பட்டு அதை கொஞ்சம் சரி பண்ண முடியுதா? வாழ்க்கை பாதையை மாற்ற முடியாது, இவங்க இப்படி தான் இருக்கணுங்கிறது விதி. ஆனால் அதை தாங்குற மனசை, அதுக்குண்டான ஒரு கட்டுப்பாடை, அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மன சோர்வு அடையாமல் அதை தடுக்கிறது, மன சந்துஷ்டியை கொடுக்கறது, இதெல்லாம் ஏற்கனவே வந்து பிரபஞ்ச சக்தி கிட்ட தொடர்பு ஏற்படுத்தியிருக்கிற சக்திகள். அதான் மகான்கள், முனிவர்கள், சித்தர்கள், கடவுளோட தூதுவர்கள் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? அதாவது கடவுளுக்கு தூது கொண்டு போய் அவங்களால சொல்ல முடியும். கடவுள்னு நாம் சொல்கிறது அந்த பிரபஞ்ச சக்தியை. இவங்களையும் ஒரு சில சமயத்தில் கடவுள்னு சொல்லிடுறது தான். ஏன்னா அங்கே தொடர்பு இருக்கிறவங்க நம்ம எலக்ட்ரிசிட்டி தானே சொல்கிறோம். இப்போ அந்த பவர் ஜென்ரேட் பண்ணுற இடத்துல இருக்கிறதையும் கரண்ட்டுன்னு தான் சொல்கிறோம். இங்கே நம்ம வீட்டில் இருக்கிற ப்ளக் பாயிண்டில் இருக்கிறதையும் கரண்ட்டுன்னு தான் சொல்கிறோம். அப்போ இதையும் கடவுளாக்கிடுறாங்க. இந்த மாதிரி தான் கடவுள்கள் வந்து உருவாக்குனாங்க. ஆனால் கடவுளுங்கிறது ஒரு அற்புதமான மனித கண்டுபிடிப்பு. இந்த கோயில்கள், வழிபாடு, எத்தனையோ சாமிகள்லாம் இருக்குது இல்லையா? அது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முழுசும் உணர்ந்த மகான்கள், முனிவர்கள், சித்தர்களால், கடவுளோட தூதுவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் கடவுள். கடவுளுங்கிறது ஒரு கண்டுபிடிப்பு. அதனால் கடவுள் வழிபாடுங்கிறது விஞ்ஞானம் சார்ந்தது தான். ஏற்கனவே இருந்த விஞ்ஞானம், அதாவது இப்போ இருக்கிற விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ இருக்கிற விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சது இந்த கம்ப்யூட்டர் அது இதுன்னு சொல்லி எதுதோ சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி இருந்த விஞ்ஞானிகள், அவங்களுக்கு பேர் சித்தர்கள், முனிவர்கள்னு என்ன வேணாலும் வச்சுக்கலாம், அவங்கெல்லாம் விஞ்ஞானிகள் தான். அந்த விஞ்ஞானிகள் அவங்களோட ஞானத்தை பயன்படுத்தி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு தான் கடவுள். அது எப்படி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, என்ன விதமான அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறாங்க, அதை எப்படி அந்த கடவுளை வழிபடுறதுனால என்னென்ன நடக்கும், கடவுள்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கணும், என்ன எதிர்பார்க்கக்கூடாது, கடவுள் என்னென்னலாம் செய்வார், என்ன செய்ய மாட்டார் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே சித்தர்களும் முனிவர்களும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க. அதை இப்போ தவறாக புரிஞ்சிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிற குழப்பம் வருது. அதை புரிய வைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்களும் முனிவர்களும் பாமரனுக்கும் புரிய வைக்கிறதுக்காக அதுக்கு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருவத்தையும் அமைப்பையும் கொடுத்தாங்க. இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்குன்னு சொல்லி. அதெல்லாம் உதாரணம். அதை பற்றியெல்லாம் இப்போ எழுந்த அந்த கடவுளை பற்றி, கடவுளோட கண்டுபிடிப்பை பற்றி, கடவுளை அடையிறதுக்கு உண்டான வழியை பற்றி, இப்போ நம்மளோட பிரார்த்தனை பலிக்குமா பலிக்காதா, நிறைய பேரோட பிரார்த்தனை பலிச்சுது, இதெல்லாம் பலிக்கவே இல்லைங்க, நான் வேண்டனேன் ஆனாலும் நடக்கலை, தான் அவங்களுக்கு நடந்திருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அதாவது பக்தியாக இருக்கிறவங்களுக்கு அவங்க வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா, அவங்க பையனுக்கு வேலை கிடைக்கலனா, அவங்க வீடு கட்ட முடியலைன்னா, அவங்க வந்து தொழில் நடக்கலை, ஏழ்மையில் இருக்கிறாங்க, பணமெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா எங்கெங்கே சாமி இருக்குதுங்கிறாங்க.
அப்போ உண்மையாலுமே சாமினா என்னென்னலாம் தான் பண்ணும்? சாமி வந்து என்னெல்லாம் பண்ணும், என்ன பண்ணாது? அது எப்படி வந்து கல்யாணம் பண்ணி வைக்கும்? எப்படி வேலை வாங்கி கொடுக்கும்? இந்த மாதிரி ஒரு பிரபஞ்ச சக்திங்கிறீங்க, அது கூட பல தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் அது எப்படி நீங்கள் பண்ணி வைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இன்னும் நிறையா விஷயங்களை அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை, கடவுள் வழிபாட்டை, கோயிலோட அமைப்பை, பண்டிகையோட காரணத்தை, அந்த தொழுகை பண்ணுறத, எதுக்காக நாம் இதெல்லாம் பண்ணணும், பண்ணுறதுனால என்னென்ன கடவுள்கிட்ட வந்து நாம் பெற முடியும், எது பெற முடியாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இன்னும் தெளிவாக பல உதாரணங்களோட அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான்.